உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக தந்தையர்கள் நாங்கள் உங்களுக்கு எங்கள் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தார், உண்மையாகவே உயிர்த்தார், அல்லேலூயா என்று நாம் பாடுகின்றோம். உயிர்த்த இயேசு தந்த காட்சிகள், சொன்ன செய்திகள், விடுத்த அழைப்புகள், கொடுத்த அறைகூவல்கள், இவைகள்தான் இந்த உயிர்ப்பு காலத்தின் வாசகங்களாக நமக்கு தரப்படுகின்றன. தலைமை தூதரான பேதுரு எவ்வாறு இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார், எவ்வாறு அவர் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து மற்ற சீடர்களை உறுதிப்படுத்தினார் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம், கல்லறைக்கு இருவரும் ஓடி வந்தார்கள். யோவான் நின்று கொண்டார், அவர் இளையவர். ஆனால் அவரை விட மூத்தவர் பேதுரு. பேதுருதான் வந்து உள்ளே சென்று பார்த்தார். அப்பொழுது தந்தை அவர்கள் அழகாக சொன்னார்கள், அவருடைய தலைமைத்துவம் அங்கு அழகாக சுட்டிக்காட்டப்படுகிறது என்று. யோவானுடைய இந்த 21ஆம் அதிகாரம் இன்றைய வாசக பகுதியை ஆரம்பிக்கும் பொழுதே இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அப்போ இந்த தோற்றம், உயிர்த்த ஆண்டவருடைய இந்த காட்சிப்படுத்துதல் ஒரு வித்தியாசமானது. இதுவரைக்கும் வீட்டுக்குள், அறைக்குள், பூட்டப்பட்ட கதவுக்குள் 2 முறையும் அப்படித்தான் இருந்தது, படித்தோம். ஆனால் இப்பொழுது சீடர்களும் வெளியுலகம் வந்துவிட்டார்கள். இனி பூட்டுகள், கேட்டுகள், கதவுகள் இனி எங்களை ஒடுக்கி வைக்க முடியாது. உலகம் முழுவதையும் இன்று இனி அவர் ஆட்கொண்டு வழி நடத்தப் போகிறார், தன் கைவசம் எடுத்துக்கொண்டார் என்பதை இந்த வெளியில் பின்னர் அந்த மாற்றத்தை நாம் அங்கே உணர முடிகிறது. இரண்டாவதாக, உயிர்த்த ஆண்டவர் எங்கே போயிருக்கணும்? உயிர்த்தவுடன் அந்த ஆட்சி மையங்களுக்கு போய் பொந்தியு பிலாத்தியிடம் போயிருக்க வேண்டும், ஏரோதிடம் போயிருக்க வேண்டும், கயப்பாவிடம் போயிருக்க வேண்டும், அண்ணாவிடம் போயிருக்க வேண்டும், தலைமை சங்கம் கூடியிருக்கின்ற அந்த மன்றத்துக்குள் போயிருக்க வேண்டும். பார்த்தீங்களா என்ன பண்ணீங்க, நான் வந்துட்டேன் பாருன்னு சொல்லி அவங்க தான் இயேசுவை குறிவைத்தவர்கள், சாதாரண யூத மக்கள் அல்ல. இயேசுவை குறிவைத்தவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான். அவங்கள்ட்ட போய் இயேசு நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல்ல விரும்பவில்லை, சொல்ல தேவையும் இல்லை அவருக்கு. அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய சீடர்களை தேடி செல்கிறார். அந்த சீடர்களுடைய குழாமை, த கம்யூனிட்டி ஆஃப் டிசைபிள்ஸ், அவர்களை கட்டி எழுப்புவதுதான் அவருடைய நோக்கமாக இருப்பதை நாம் பார்க்கணும். ஏனென்றால் அவருடைய தொடர்ச்சியாக, அவருடைய நீட்சியாக இருக்க போவது இந்த சீடர்கள் தான். இந்த அதிகாரமே ஒரு பிற்சேர்க்கை தான். எதற்காக இந்த பிற்சேர்க்கை அதிகாரம் என்பதற்கு 3 காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று, உயிர்த்த ஆண்டவர் எங்கே தோன்றினார். இப்போ மார்க்கு மத்தேயு நற்செய்தியை படிக்கும் பொழுது கலிலேயா பகுதியில், நான் கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்பாக செல்கிறேன் என்பதை பொறுத்தவரையும். லூக்கா நற்செய்தியில் எருசலேம். ஆக 2 மரபுகள் இருந்தது. ஒன்று கலிலேய மரபு, இன்னொன்று எருசலேம் மரபு. யோவான் நற்செய்தியாளர் அந்த 2 மரபையும் விட்டுவிடா வண்ணம் செய்கிறார். இந்த 20வது அதிகாரத்தில் எருசலேம் மரபு அதை பற்றி கொள்ளுகிறார். இப்போ 21ஆம் அதிகாரத்தில் கலிலேய மரபு, 2ஐயும் வைத்துக் கொடுப்பதாகத்தான் இந்த பிற்சேர்க்கை பார்க்கப்பட வேண்டும். இன்னொன்று, இன்னைக்கு ஏற்கனவே சொன்னது போல பேதுருவின் தலைமைக்கு எந்த ஐயத்திற்கும் இடமின்றி ஒரு தருவதாக இந்த பகுதியானது அமைகிறது. 3ஆவதாக, இயேசுவின் அன்பு சீடரின் நிலை என்ன? அவர் இறக்க மாட்டார் என்று ஒரு சாரார் நினைத்தனர். ஆனால் இந்த பகுதியின் வழியாக அவர் இறந்து விட்டார், அவர் இறக்க மாட்டார் என்று இயேசு கூறவில்லை, அவரும் இறக்கப் போகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாக இந்த பகுதி. அதனால இந்த பிற்சேர்க்கை. இந்த மீண்டும் தோன்றினார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசம். மீண்டும் அப்படின்னா அந்த சீடர்கள் உணர்கின்ற வரையில், அந்த சீடர்கள் திடம் பெறுகிற வரையில், இதுதான் உன்னுடைய பணி, இதற்காக தான் நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய், நான் தான் உயிர்த்த ஆண்டவர், நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், தைரியமாயிரு தைரியமாயிரு தைரியமாக முழுமையான ஒரு தைரியத்தை, திடனை கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தும் வரையில் அந்த மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தோன்றி வாழ்வை கற்றுத்தருகிறார். இதுதான் உங்களுக்கு இந்த சீடத்துவ வாழ்வு, இதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகிறார். திரு அவையை கட்டி எழுப்புவதும் ஆண்டவர், அந்த திரு அவைக்கு பொறுப்பாக ஒருங்கிணைப்பாக பேதுருவை நியமிப்பதும், அந்த திரு அவை எப்படி உயிர்த்த ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்தபடியாக வழி நடத்துவது மட்டுமல்ல, ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல, அவங்கள்ட்ட ஒரு பணியை ஒப்படைக்கின்றார்.
அந்த பணியை ஒப்படைப்பது தான் இந்த மீன் பிடித்தல் என்ற நிகழ்வு. ஏனென்றால் விவிலியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் உன்னை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன், அந்த மனிதரை பிடிப்பது, மீன் பிடிப்பது எல்லாமே இந்த திருத்தூது பணி, நம்முடைய மிஷனரி ஆக்டிவிட்டி. த சர்ச் cannot exist without mission அப்படின்னு சொல்லுவாங்க. பேதுருக்கு இது ஒரு 2வது அழைப்பு. லூக்கா 5வது அதிகாரத்தில் ஒரு அழைப்பு கொடுத்து, நீ மீன் பிடிக்கிறவன் இல்லை, மனிதர்களை பிடிப்பவனாவே. உன்னை நான் மனுஷன் பிடிக்கிறேன் தானே கூப்பிட்டேன், நீ ஏன் திரும்ப மீன் பிடிக்க போக அப்படின்னு சொல்லி திரும்ப மீண்டும் ஒரு அழைப்பை கொடுத்து அவரை உறுதிப்படுத்துகிறார். இப்போ இந்த மீன்கள் எல்லாம் கிடைத்த பிற்பாடு அங்கே நிற்பவர் ஆண்டவர் தான் சொன்ன உடனே பேதுரு உடனடியாக அது இடுப்பில் துண்டை வரிந்து கண்டு ஆண்டவரை நோக்கி ஓடுகிறார். இனி எனக்கு மீன்கள் தேவையில்லை, இந்த வலைகள் தேவையில்லை, இந்த படகு தேவையில்லை, என் ஆண்டவர் நிற்கிறார், அவர்தான் என் கலங்கரை விளக்கம், அவர்தான் என் வாழ்வு, அவரை நோக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை பண்பை இங்கே காட்டுகிறார். அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்றால், இயேசுவின் பணியில் உடனிருக்க அவரை அழைக்கிறார். முதலில் இன்றைய வாசகத்தின் வழியாக பார்க்கும் பொழுது, இறப்பிலும் இயேசுவை பின்தொடர இந்த நற்செய்தியின் வழியாக அவருக்கு, அந்த இறுதி பகுதியின் வழியாக அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை கண்டவுடன் பேதுரு வரிந்து கட்டி கொண்டு தண்ணீரிலே குதிக்கின்றார். குதித்து ஆண்டவரை போய் பற்றி கொள்கிறார். ஆண்டவரை போய் அடைகின்றார், ஆண்டவரை போய் சேர்ந்து விட்டார். அடுத்தபடியாக ஆண்டவர் கரைக்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுகிறார். அந்த உணவு பரிமாறுவதை இன்னும் நாம் தெளிவாக பார்க்கலாம். திரு அவையிடம் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கின்ற இந்த முக்கிய அருள் அடையாளங்கள், ஒன்று இந்த தண்ணீரில் குதித்தல், அதாவது நம்முடைய திருமுழுக்கினுடைய அடையாளம். அப்புறம் ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்துகிறார், அது உறுதிப்படுத்துவது உறுதி பூசுதல் அருள் அடையாளம். கரைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உணவை கொடுக்கின்றார், அது நற்கருணை. இவ்வாறு இப்படியும் இந்த நிகழ்வை திரு அவையினுடைய வாழ்விலே எப்படி உயிர்த்த ஆண்டவர் ஒன்றரை கலந்திருக்கின்றார் என்பதற்கும் இதை நாம் விளக்கி பார்ப்பதற்கு உதவியாக பார்க்கின்றேன். இந்த மீன்கள் மிகுதியாக அகப்பட்டன. யோவான் நற்செய்தியில சொல்றப்பே அந்த மிகுதி என்பது யோவானுக்கு மிக சாதாரணமாக சொல்ல மாட்டார். ஆண்டவர் கொடுக்குறப்ப கிள்ளி வைப்பவர் அல்ல, அள்ளி வைப்பவர். அதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் படம் எடுத்து காட்டும். உதாரணத்துக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அளவிற்கு அதிகமான திராட்சை ரசம். அதே போல் அப்பம் பழுகுதல், அளவிற்கு அதிகமான அப்பம். வாழ்வு தரும் தண்ணீர், அளவிற்கு அதிகமான நிலை வாழ்வு, அளவுக்கு அதிகமான தூய் ஆவியானவர், மிகுதியான. ஆக அதைத்தான் மையப்படுத்துவார். அதன் அடிப்படையில் அளவிற்கு அதிகமான என்ற வார்த்தை நிறைவான, முழுமையான, அந்த அந்த அழைப்பினுடைய உச்சக்கட்டமே அந்த பேதுருக்கு வெளிப்பட்டது என்னவென்றால், இந்த முழுமையான மிகுதியான அருளை ஆண்டவர் அங்கே பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்கிறார் பேதுரு. அது ஒரு ஆசிரியர் அழகாக சொல்லுவார், வாட் மேட்டர்ஸ் இஸ் நாட் த பிரேக்கிங் நெட் பட் த பல்ஜிங் நெட். அப்படி அழகான வார்த்தையை சொல்வார். அந்த மிகுதிப்படுதல் தான் அதை படம் பிடித்து காட்டுற வழியை வலை அருந்து விட்டது, உடைந்து விட்டது, மீன்கள் சிதறிவிட்டன என்று சொல்லவில்லை. மீன்கள் எவ்வளவு பட்டாலும் அந்த திரு அவை வளர்ந்து கொண்டே இருக்குது. இந்த மிகுதிப்படுதல் ஆண்டவருடைய செயல் அதுதான் என்பதை அழகாக விளக்கிறார். இந்த பகுதி தந்தையவர்கள் மீண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். அது மிக முக்கியமான ஒன்று. மீண்டும் மீண்டும் கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்மை அழைக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை அவர் விட்டுவிடப் போவதில்லை. ரோமியருக்கு திருமணத்தில் கடவுள் தம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த வரங்களையும் திரும்ப எடுத்துக்கொள்வதில்லை. இந்த ஒரு இடத்துல தான் பிள்ளைகளே அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, வேற எங்கேயும் பயன்படுத்தப்படுவதில்லை. மிகுந்த கரிசனையோடு, மிகுந்த அக்கறையோடு அவர் பிள்ளைகளே அப்படின்னு தன் சீடர்களை இயேசு அழைக்கிறார். ஆனால் அப்படி தவறு செய்கிற, தவறில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனையும் தேடி போகிற பொழுது இயேசு அவன் நிலைக்கு இறங்கி அவர் அங்கே அடிக்கிறார். பாருங்க, என்ன மீன் உணவுப்படலையா அப்படின்னு கேட்குறார். அதுலேயே அவருடைய ஒரு கரிசனை, அக்கறை அங்கே வெளிப்பட்டு விடுகிறது. சில நேரம் நம்ம மேலோட்டமாக படிச்சிடறோம் சில வார்த்தைகளை. அது இப்போ பேதுரு ஆண்டவர் கேட்குறாரு, நீ இவர்களை விட என்ன மிகுதியாக அன்பு செய்கிறான். ஒரு முறை கேட்டிருந்தா பரவாயில்ல, 3 முறை கேட்குறப்ப அவருக்கு பேதுருக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் இருந்திருக்கும். ஒருவேளை ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் 3 முறை மறுதளிச்சார் அப்படின்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனெனில் ஆண்டவர் தவறுகளை சுட்டி காட்டி காயப்படுத்துகிறவர் அல்ல. நான் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே என்னை மன்னிக்கின்றவர் என் ஆண்டவர். ஒரு அப்பா தன்னுடைய பையன்கிட்ட பேசுகிற மாதிரி, என்னை இவர்களை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா என்ற வார்த்தைகள், அது அந்த கிரேக்க வார்த்தையில் இருக்கிறப்ப தான் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். லவ் என்ற வார்த்தைக்கு, அன்பு என்ற வார்த்தைக்கு 3 வார்த்தைகளை பயன்படுத்த. ஒன்று எரோஸ், எரோஸ் என்பது உடல் ரீதியான அன்பு. இன்னொன்று ஃபீலியா, ஃபீலியா என்பது நண்பர்களுக்கு இடையேயான ஒரு உறவு நிலை. 3வது அகாபே, அதுதான் ஃபெலோஷிப், முழுமையான நிறைவான பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பு. இயேசு தன்னுடைய கேள்விகளில் அந்த அகாபே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
ஆனால் பதில் கூறுகின்ற பேதுரு ஃபீலியா என்ற வார்த்தையில் புரிந்து கொள்வதாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த இயேசு பேதுரு உரையாடலை சாதாரணமாக வச்சு பார்த்துட முடியாது. ஆனால் அந்த ஏரிக்கரை நடக்கிற ஏரிக்கரை நிகழ்வு இதை இயேசு அருமையாக அதுக்கு தயாரிப்பு செய்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா அந்த தயாரிப்பு செய்கிறார். என்ன சொல்கிறனாக்கா, படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். இந்த தீ மூட்டியது அப்படின்னு சொல்லும் பொழுதே எது நமக்கு நினைவுக்கு வருதுனாக்கா, இயேசு விசாரிக்கப்படும் பொழுது தீ மூட்டி கொண்டிருந்த பொழுது தான் அங்கிருந்தவர்கள் பேதுருவை பார்த்து, அவரை தெரியுமா உனக்குன்னு கேட்டான். அவரை தெரியவே தெரியாது என்று சத்தியம் சொல்லி அவர் உறுதியாக நின்றவர். 3 தடவை கேட்குறாங்க. முதல் தடவை சொல்லுகிறார், நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை அப்படி சொல்றார். 2வது சொல்லுகிறார், மனிதனை எனக்கு தெரியாது என்று ஆணையிட்டு சொன்னார். 3வது சொல்லுகிறார், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். யூதாசு ரொம்ப மோசமானவனா இல்லை பேதுரு மோசமானவனா? நான் நினைப்பேன் யூதாசாரு முத்தம் காட்டிட்டு சரி தப்பிச்சுக்குவார் அப்படின்னு போயிட்டான். இவர் எவ்வளவு டெலிபரேட் ஆக்ஷன் பாருங்க. தந்தையவர்களை தான் அங்கே அழகாக குறிப்பிடுறாங்க. அதுதான் அந்த இடம், கரிநெருப்பு மூட்டி இருக்குது. அங்கே கரிநெருப்பு மூட்டி இருக்குது, இங்கே கரைக்கு வர்றாரு, நெருப்பு மூட்டி இருக்குது. இவருக்கு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஓடும்? இங்கே தானே இவரை துரோகம் பண்ணேன், இங்கே தானே இவரை தெரியும்னு சொன்னேன், சத்தியம் பண்ணேன், இங்கே நெருப்பு மூட்டி இருக்குதா, இந்த நெருப்பு இப்போ உள்ளுக்குள்ள கதை 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 கதைன்னு எரியுது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆண்டவர் பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. அது அதோட பெரிய வேதனை இல்லை. அதற்கு அடுத்து அந்த பகுதியில் இன்னொன்று இருக்குது. அங்கே நீங்க பிடிச்ச மீனை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அங்கே அப்பம் சுட்டு வச்சிருக்குது. ஏற்கனவே இந்த பாஸ்கா விருந்தின் பொழுது ஆண்டவர் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அப்போ உங்கள் காலடிகளை கழுவணும்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு காலை கழுவக்கூடாது, ரொம்ப பிடிச்ச இவர் அப்போ சொல்கிறார். அப்போ உனக்கு எனக்கு பங்கு இல்லாமல் போயிருப்பா அப்படின்னு உச்சந்தாலும் உள்ளங்கால் வரைக்கும் நல்லா குளிப்பாட்டி கழுவுங்க அப்படின்னு இவர் தன்னை வம்பு பண்ண ஆள். இப்போ இங்கே அப்பம் சுட்டு வச்சிருக்குது. அங்கேயும் நடந்த அந்த நிகழ்ச்சி, இங்கேயும் நடக்கிற நிகழ்ச்சி, இதுதான் அந்த இன்னர் ஹீலிங். இப்போ பேதுரு மிக முழுமையாக உள்மன காயங்களிலிருந்து, செஞ்ச துரோகத்திலிருந்து, ஆண்டவருக்கு எதிராக செஞ்ச பாவத்திலிருந்து அவர் குணப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவரை இவர் கை மையமாக பிடிபட்டிருக்கார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. அந்த அம்மாட்ட பார்த்து பேசுறது, பெண்ணே யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, அந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அன்பு செய்த சீடரை நிச்சயமாக நீ தப்பு செஞ்சுட்ட, என்னை காட்டி கொடுத்துட்ட என்று சொல்லவே மாட்டார். ஆனால் பேதுரு அதை உணர்ந்து, ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன். அதனால தான் அந்த கண்ணீரினுடைய வல்லமை இந்த பேதுரு உணர்ந்திருப்பார் நிச்சயமாக. இன்னொரு நுணுக்கமாக நான் பார்க்குறேன், பேதுரு அழைக்கும் போது பேதுரு பீட்டர் பாறையே அப்படின்னு கூப்பிடல, சீமோனே. அவருடைய இயற்கை நிலை, இயல்பு நிலையிலே நீ பலவீனமான இருக்கிற, நீ மனிதனாக இருக்கிற, நீ என்னை அன்பு செய்ய முடியுமா? அதை நம்ம கடவுள்கிட்ட நம்முடைய இயற்கைக்கு அதிகமாக நம்முடைய எதிர்பார்த்து நம்மகிட்ட பெரிய பெரிய நிபந்தனைகள் வைப்பதே இல்லை. நாம் இருப்பது போல நம்ம ஏற்றுக்கொண்டு, நீ இருக்கின்ற நிலையிலே நீ என்னை அதிகமாக அன்பு செய்வாயா? அந்த அதிகமாக அன்பு செய் நான் 2 கோணத்திலையும் பார்க்குறேன். ஒன்று, இவர்கள் எல்லாரையும் விட என்னை அன்பு செய்கிறாயா அதிகமாக? அப்போது ஆண்டவரை அன்பு செய்யும் பொழுது அதற்கு நிபந்தனைகள், நிர்பந்தங்கள், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கவே முடியாது. அது ஒன்று. அளவில் கூட அதற்கு மேல் எதுவுமே இருக்க முடியாது. இல்லை, இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சிந்தனை எதுனாக்கா, பேதுரு ஆண்டவரை மறுதளித்தார் என்று நம்ம வழக்கமாக சொல்லுகிறோம். ஆனால் ஆழமாக சிந்திக்கும் போது லூக்கா நச்சு இதை அழகாக அதை மென்மைப்படுத்தி காட்டுவார். பேதுரு ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. அவர் எப்பொழுதுமே இயேசு கடவுளின் மகன் இல்லை என்று சொல்லவில்லை, இயேசு தான் மீட்பவர் என்று சொல்லவே இல்லை, இயேசு புதுமை செய்பவர், அற்புதமானவர், வல்லவர், நல்லவர் பாடுறோம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னது நான் இல்லை. அவர் மறுதளித்தது இயேசுவை அல்ல, தன்னை தான். எனக்கு அவரை தெரியாது, நான் அவருடைய சீடனாக இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெளியில் காமிச்சிக்க விரும்பலை, எனக்கு மீட்பு வேணும் ஆனால் சிலுவை வேண்டாம். அந்த மாதிரி அவருடைய சீடத்துவம் ரொம்ப வரையறுக்கப்பட்ட ஒரு சீடத்துவமாக இருக்குது. இயேசு அதை தான் இன்றைக்கி வேறு மாதிரி கேட்குறாரு. இன்றைக்கி பேதுரு, நீ என்னை பற்றி சொல்ல வேணாம், நான் யாருன்னு கேட்டது அது வேற கேள்வி. இன்றைக்கி கேட்குற கேள்வி, நான் உனக்கு யார், நீ என்னை அன்பு செய்கிறியா? வெரி பர்சனல், ரொம்ப தனிப்பட்ட விதத்தில் இந்த கேள்வியை இயேசு நகர்த்திட்டே போய் ஒரு மூலையில் பேதுரை வச்சு அப்படியே நசுக்கிற மாதிரி இருக்குது இந்த கேள்வி பார்க்கும் பொழுது. போப் பெனடிக்ட் 16 இந்த பகுதியை பற்றி எழுதும் பொழுது அருமையான வார்த்தையை சொல்வார். இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுருவின் அன்பு புரிந்திருந்தது. அந்த அன்பு குறைவானதாகத்தான் இருந்தது என்பது தெரியும் அவருக்கு. இருந்தாலும்
அது இயேசுவுக்கு போதும். இயேசு இப்பொழுது முழுமையாக தோன்றிவிட்டார், காட்சி கொடுத்து விட்டார். இனி இன்னொரு காட்சி கொடுத்து உறுதிப்படுத்தலாம் ஒன்றும் தேவையில்லை. இதில் கண்டிப்பாக உறுதிப்படுதல் வேண்டும். ஆகவே பேதுருவுக்கு அந்த இன்னர் ஹீலிங், மன்னிப்பு எல்லாமே அதில் அவர் கிடைத்து விடுகிறது. மீண்டும் அவர் அப்பத்தை உண்ணுகிறார். ஏன்னா உணவருந்த வாருங்கள் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டாச்சு. இப்போ அவங்க சாப்பிட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு மன்னிப்பு, அவங்களுக்கு ஒரு சாந்தம், ஆறுதல், விடுதலை எல்லாமே அவருக்கு கிடைத்து விட்டது. இந்த இடத்துல நீங்கள் பேதுருவை குறித்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது ஒரு புதிய கருத்தாக இருந்தது. நான் திருத்தொண்டராக இருக்கிற பொழுது எங்களுக்கு தியானம் கொடுத்தவர் அருட்தந்தை ஜெரி ரோசாரியோ இயேசு சபை. அப்போ இந்த பகுதியை விளக்குகிற பொழுது அவர் சொன்ன ஒரு கருத்து இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கிறது. அது ஒரு புதிய கருத்து. அவர் இந்த இடத்த பற்றி சொல்லுவார், பேதுருவை வச்சு சொல்லுவார், இவ்வளவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த இன்னர் ஹீலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ யார் பேசணும்? ஆண்டவர் வார்த்தையே இல்லாமல் அன்பை பொழிந்து கொண்டு இருக்கிறார். அங்கே கரிநெருப்பு மூட்டி இருக்குது, அங்கே சாப்பாடு வச்சுருக்குது, கொண்டு வாங்கப்பா, அது என்னப்பா அங்கே போயிட்டீங்களே, ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை குறையா சொல்லலை, எல்லாம் அன்பு மேலே அன்பு பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் கண்ணீரை விட்டுக்கிட்டு பேதுரு தான் கேட்கணும், இவ்வளவுலாம் நடந்த பிற்பாடும் எங்களை அன்பு செய்கிறீங்களா ஆண்டவரே? இதுக்கெல்லாம் பிற்பாடும் எங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறீங்களா ஆண்டவரே? எங்களை நம்புறீங்களா ஆண்டவரே அப்படின்னு பேதுரு கேட்டிருக்கணும். ஆனால் அவரை கேட்க விடாமல் வாயை அடைச்சிக்கிட்டு ஆண்டவர் இன்னும் அன்பை பொழிகிற விதத்தில் அவர் கேட்குறார், என்ன அன்பு செய்றியா பேதுரு? ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி அவர்கிட்ட கேட்க முதல்ல அப்படிங்கிறார், ரெண்டாவதுங்கிறாரு, அடுத்தால கண்ணீர் வந்துடுது, அடக்க முடியலை, அழுது தீர்த்திருந்தார். ஆண்டவரே என்னதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லுகிற அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகு. இதனாலதான் சொல்லுவாங்களா, அன்புனால ஒருத்தரை கொல்றது அப்படின்றதுக்கு அன்பே கொல்லாதே. அதை உணர்ந்த பேதுரு தான் அந்த அவருடைய திருமுகத்தில் எழுதுறப்ப முதல் பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்லுவாரு, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகிறவனுமாகிய நான். அந்த வார்த்தையை அவர் எப்படி உள்ளார்ந்த அந்த உள்மன காயங்களிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் அறிவிக்க சாட்சியா மாறினான்றதுக்கு அவர் உதாரணம். அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு உதாரணம் தான். என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சி, அந்த உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகள் நீங்களும் நானும் தான், பார்த்து கொண்டு இருக்க எல்லா நேயர்களும் தான். ஆக அந்த சாட்சியில நம்ம என்னுடைய வாழ்க்கையில் எப்படி உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை, அவர் என்னை அன்பு செய்கிறார், நான் அவர் அன்பு செய்யறது இல்லை, அவர் என்னை அன்பு செய்கிறார் என்பதுதான் அன்பின் தன்மை வெளிப்படுகிறது 1 யோவான் சொல்லுவார். ஆக அந்த அன்பின் வெளிப்பாடு நாம் இன்னைக்கு இருக்கிறது. இந்த அகாப்பாயோ உன்னதமான அன்பு, தன்னை மறுத்து தன்னை தருகின்ற செல்ஃப் சாக்ரிஃபைசிங், தன்னையே மறுத்து தருகின்ற அந்த தியாக அன்பு, அது அகாப்பாயோ. 2 முறை இயேசு அவர்கிட்ட அதான் கேட்குறார், அகாப்பாயோ நீ அந்த மாதிரி அன்பு செய்கிறான்னு கேட்குறார், உச்ச நிலையில் கேட்குறார். ஆனால் பேதுருடைய பதில் 3 முறை என்ன தான் இருந்துச்சு, நண்பரை போல. அவருடைய அடுத்த லெவல் தான், அவரால் சீமோன் தானே, என்னுடைய லெவல் இவர் தான், இவ்வளோதான் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, என்ன நல்லா தெரியுமே, நான் உங்களுக்கு எப்படி அன்பு செய்வேன். ஒருவேளை அவர் தான் ஃபீல் பண்ணியிருப்பார், அந்த லெவல் என்னால் நிற்க முடியல, ஆனால் உங்களை நான் அன்பு செய்கிறேன் ஒரு நண்பர், அந்த ஃபீலேயோ அதான் சொல்கிறேன். 3ஆவது முறை இயேசு கேட்கும்போது மாற்றிக்கிறார். ஆமாம், அகாப்பாயோ பயன்படுத்த ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாரு, ஃபீலேயோ, அந்த அளவுக்கு நீ அன்பு செய்றியா, எனக்கு அது போதுண்டான்ற மாதிரி. என்ன அருமையா அது இயேசுடைய அந்த அணுகுமுறையை பார்க்கும் பொழுது அதான் சொன்ன, இயேசு நம்ம எப்படி நம்ம புரிந்து கொண்டு அதே நேரத்தில் தன் கைவசமே தன் பக்கமே தன் அன்பிலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார் இயேசு என்பது நம்ம தெளிவாக இருக்குது. நான் பார்க்குறேன். பேதுருவை பாறை என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் தொடக்கத்தில் அவர் அப்படி ஒன்றும் பாறையாக இல்லை. அவர் மிகவும் பலவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். கோபப்படுகிறார், முந்திரி கொட்டை மாதிரி முந்தி கொண்டு வாங்கி கட்டி கொள்கிறார், உணர்ச்சி வசப்படுகிறார். ஆனால் இப்பொழுது பக்குவமாகி ஆண்டவருக்கு உகந்த சீடராக, ஆண்டவருடைய பணிகளை எடுத்து செய்கிற அவருடைய வாரிசாகவே அவர் மாறிவிட்டார். ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க, அதனால் எனக்கு ஒரு தூண்டுதல், பக்குவப்பட்டுட்டார்னு சொல்கிறீங்க. பிடித்தமானது சின்ன பிள்ளைகள், அதான் அந்த முடிவு அப்படி தான் இருக்குது. அப்போது உன்னுடைய வாழ்க்கையின் இந்த தோரணையே மாறி போகுது, தொனியே மாறி போயிடுது. இது வரைக்கும் நீ விருப்பமானதை விருப்பமானவர்களோடு செய்து விளையாடினாய், இப்பொழுது நீ விருப்பம் இல்லாத இடத்திற்கு விருப்பம் இல்லாதவர்களோடு நீ இழுத்து செல்லப்படுவாய், அங்கே நீ எனக்கு சான்று பகர வேண்டும். அப்போ சொல்லிட்டு தான் நீங்கள் சொன்ன அந்த 2வது அழைப்பு, இப்போ என்னை பின்பற்றி. இவ்வாறு சீமோனாக இருந்தவர் பேதுருவாய், பாறையாய், ஆண்டவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கையில் உறுதியாய், ஒரு ஆழ்ந்த விசுவாசியாய் அவர் மாறிப்போன பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதுதான் இன்றைய முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். பேதுரு நடக்கிற பொழுது அவருடைய நிழலை தொட்டுகிறவர்கள் குணம் பெறுகிறார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கின்றன. மக்கள் திரளாய் வருகிறார்கள்.
இந்த இயேசுவை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி திருத்தூதர்களை, இவ்வாறு நற்செய்தியை பறைசாற்றுகிறவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த இறைமக்கள் சமூகம், தொடக்க கால சபை உட்கார்ந்து ஜெபிக்கிறது. அங்கே சிறைச்சாலை அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுகிறது. வெளியே நின்று அவர்கள் போதிக்கிறார்கள். ஜெயிலில் போய் தேடுறாங்க, இவர்களை காணவில்லை. இப்பொழுது வெளியே வந்து பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், காவலர்கள், ஏரோதியர்கள், தலைமை குரு, அவருடைய சால்ராக்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த சீடர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, அவர்கள் சொல்லுகிற பதில், அந்த பதிலில் துணிக்கிற அந்த விசுவாச சாட்சியம், அதுதான் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல உறுதியை தருகிறது முதல் வாசகத்தில். நல்ல அருமையான முதல் வாசகம். அதாவது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக யூத தலைமை சங்கம் எடுக்கின்ற இரண்டாவது நடவடிக்கை. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 12 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு, கொலை தண்டனை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போ கமாலியல் வந்து சொல்கிறார், இது ஆண்டவரிடமிருந்து வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுதுனா மனிதனா அதை அப்படியே மடிச்சு போய் விட்டுருங்க என்றவுடன் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு சும்மா விடலை, நையப்புடைத்து அனுப்புகிறார். எதற்காக? நீ இனிமேல் இயேசுவை பற்றி, அது இயேசுன்னு கூட சொல்ல கிடையாது, அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே கிடையாது. சொல்லிடுவா, இதோ இந்த மனிதனை பற்றி, அந்த மனிதனை பற்றி, அவனை பற்றி ஒரு மாதிரி இழிவான சொல் தான். நீ நம்பிட்டு இருக்கிற ஆளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவனை பற்றி பேசின உன்னை உண்டெல்லாம் ஆக்கிடுவேன், இதுதான் தமிழில் சொல்கிறதுனா. ஆனால் அதன் பிறகு முடிகின்ற அந்த வசனம் தான் அருமையான வசனம். 41ஆம் வசனம், இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை தங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். உன்னை கேவலப்படுத்தியிருக்கிறான், நையப்புடைத்திருக்கிறான், அங்கிருந்து நீ வெளியே வரப்ப அழுதுகிட்டு தானே வரணும். ஆனால் ஆண்டவரின் பொருட்டு நான் அவ்வளவு இகழ்ச்சிக்கு உள்ளானாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் அவர் கொடுத்த அந்த அமைதி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதனுடைய விளைவு பார்க்குறோம். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த நலன்களுடைய அந்த ஒட்டுமொத்த தொகுப்பு அங்கே வாங்கியிருக்கிறாங்க, பேக்கேஜ். அதனால் இன்றைக்கு நையப்படுத்தப்பட்டாலும் மகிழ்ச்சியாக போக முடிகிறது. எந்த தலைமை சங்கம் இயேசுவுக்கு விசாரித்து தண்டனை கொடுத்ததோ அதே தலைமை சங்கத்தின் முன்னால் பேதுருவும் திருத்தூதர்களும் நிறுத்தப்படுகிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ரொம்ப கேப்பு கிடையாது, ரொம்ப அதிகமான ஆண்டு இடைவெளி கிடையாது. ஆனால் இயேசுடைய தொடர்ச்சியாக, ஆனால் தான் இயேசு சொன்னார், உனக்கு பிடித்தமில்லாத இடத்துக்கு நீ போக வேண்டியிருக்கும், நீ தைரியமாயிரு, என்னை பின்பற்றி என்று சொன்னார். அதை அப்படியே நிஜமாக்கி காட்டுவதை இந்த திருத்தூதர் பணிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சாதாரண மீன் பிடிக்கக்கூடியவர் ஃபாதர் சொன்ன போல், எந்த தலைமைச் சங்கம் இயேசுவை அவமானப்படுத்தியதோ, எந்த தலைமைச் சங்கம் இயேசுவுக்கு சிலுவையை கொடுத்ததோ, அங்கே போய் நின்று தைரியமாக நின்று அவர் தான் ஆண்டவர், நீ திருந்து இல்லை, நீ மனம் மாற வேண்டும்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குற அளவுக்கு பேதுரு இந்த இடத்துல பக்குவப்படுத்தப்பட்டு விட்டார். முதல்ல வார்த்தையால் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தவர், இப்போ வாழ்க்கையால் சான்று பகர்கிறார். அந்த ஒரு தைரியமும் திடனும் தான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவை. இது அருமையான ஒரு வாழ்வின் படிப்பினை கூட. தந்தை அவர்கள் இவர்கள் சொன்னது போல, தலைமைச் சங்கம் இயேசுவை அவமானப்படுத்தியது, அதே தலைமைச் சங்கத்தின் முன்னிலையில் சீடர்களும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இது எப்படின்னா, நம்ம குடும்பத்தை யாராவது ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டான், அந்த குடும்பத்திட்டே திருப்பியும் போய் நாம் மீண்டும் அவமானப்படுகிறோம். ஆனால் அதுதான் கவலை இல்லை. ஆண்டவருக்காக நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் செல்வேன். அவங்கள்ட்ட சவால் விடுறாங்க, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த சவால் விடுகின்ற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் வருவதும் தெளிவு வருவதும் இந்த தூய ஆவியானவர் மீண்டும் உயிர்த்த ஆண்டவருடைய ஆவியானவர் இவர்களை செயல்படுத்துகின்றார் என்பது தெளிவாகிறது. அது சொல்கிறப்பையும் நீங்கள் கழுமரத்தில் அவரை கொன்றீர்கள், அது ஆண்டவர் அவர் உயர்த்தினார். அந்த அருமையான வார்த்தை உயர்த்தினான்ற வார்த்தை என்னன்னா, கிரேக்க மொழியில் இப்சோவோ என்ற வார்த்தை. நீங்கள் கழுமரத்தில் அவரை உயர்த்தினீர்கள், ஆனால் ஆண்டவர் அவரை தமது வலப்பக்கத்தில் தலைவராகவும் நடுவராகவும் உயர்த்தினார். அருமையான ஒரு இறையியல் கருத்து அங்கே இழையோடி கொண்டிருக்கின்றது. இது இந்த யூத தலைமை சங்கத்திற்கு ஒரு பெரிய அடியாக இருந்திருக்கும். ஏன்னாக்கா அவர்களுடைய கணிப்புப்படி இந்த தலைமைத்துவமும் மீட்கின்ற பணியும் மோசேயிடம் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். மோசே தான் எங்களுக்கு நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஆள் அப்படியே மாத்துறாரு பேதுரு. இது ஆண்டவர் இயேசுவிலே இன்று நடைபெறுகிறது சொல்லும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருந்திருக்கும். அந்த அதிர்ச்சியெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு தான் இவங்க அவங்களை நையப்படைக்கிறாங்க. இது அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தடுமாற்றமாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே சூழல் இன்றைக்கு நடைபெறுகிறது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ நற்செய்தி பணியாளர்கள், எத்தனையோ அருட்தந்தையர்கள், எத்தனையோ அருட்சகோதரிகள், எத்தனையோ உபதேசியார்கள், எத்தனையோ வேதியர்கள், எத்தனையோ கிறிஸ்துவுக்காக இவ்வாறு சான்று பகருகிறவர்கள் புடைக்கப்படுகிறார்கள். ஆனால் எது அவர்களை இந்த வலிகளை தாங்கிக் கொள்ளச் செய்கிறது, அவமானத்தை பொறுத்து கொள்ளச் செய்கிறது என்றால் இந்த கிறிஸ்து அனுபவம், பேதுருவுக்கு கிடைத்த இந்த கிறிஸ்து அனுபவம். இது உலகத்தில் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது கிடைக்க கிடைக்க கிறிஸ்தவத்தை அழித்து விட முடியாது.
நீ 2 பேரை அடிக்கலாம், அந்த இடத்துல 2 கோயிலை வேணால் இடிக்கலாம். ஆனால் கிறிஸ்தவத்தை, கிறிஸ்துவனுடைய இந்த அன்பை, இந்த மன்னிப்பை, இந்த இதை அடித்துவிட முடியாது. கிறிஸ்து எப்பொழுதும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு சவாலாக இருப்பார். ஆதிக்கம் மனப்பான்மை கொண்டவர்களுக்கு அவர் எப்பொழுதும் சவாலாக இருப்பார். நீங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு, பலத்தை வச்சு, இராணுவத்தை வச்சு, அரசியல் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி எதாவது செய்யலாம். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு அல்ல. இறுதி வெற்றி கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்தவத்துக்கு. அதைத்தான் இந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அந்த கடவுளை, ஆண்டவரை பேதுரு எவ்வாறு இருக்கிப்படுது? அவமானம் வரட்டும், தோல்வி வரட்டும், விரக்தி, இழப்புகள் எது வந்தாலும் என் இயேசுவை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழலாம். இந்த இயேசு அனுபவத்தை இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலே அவர் ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார். அவர் ஒரு காட்சி, தந்தைகள் சொன்ன போல காட்சிகள். அந்த காட்சியில் விண்ணகத்தில் தூதர்கள், மூப்பர்கள் அனைவரும் பணிந்து வணங்குகின்ற ஒரு அடிக்கப்பட்ட செம்மறியாட்டுக்குட்டியாக பார்க்கிறார் இல்லையா? அது இந்த வாசகங்களோடு எப்படி பொருந்தி செல்கிறது? அது சொல்ல வருகிற செய்தி என்ன? நம்ம குருவானவர் அடிக்கின்ற திருப்பலி உடையில கூட அது இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், அந்த ஆட்டியில் ஈட்டி பாஞ்சமாக இருக்கும். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி ஒத்த காலத்துக்கிட்ட அப்படி நின்றுட்டு இருக்கும் கம்பீரமாக. அருட்தந்தை லெக்ரான் அவர் சொல்கிறப்ப இதை தத்ரூபமாக நடித்து காட்டுவார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை lamb standing as though it was slain அப்படின்றப்ப அவர் கம்பீரமாக அவரே நிற்பார். அது கேட்குறப்பே, நம்ம பார்க்குறப்பே நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது அந்த இது எதனுடைய அடையாளம் என்றால், சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஆண்டவராக, வெற்றியடைந்த நடுவராக நம்மளியே இருக்கின்றார். இந்த உலகத்திற்கு மடமை, நம்பிக்கையற்றோருக்கு தோல்வியாக காணப்படும் சிலுவையில் அறையுண்ட இயேசு நம்பிக்கை கொண்ட நமக்கு வெற்றி வீரர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அதனால் பயப்படாத, அதுதான் சாட்சிய வாழ்க்கை அப்படின்றது. ஏன்னா நான் வணங்குகின்ற என்னுடைய ஆண்டவர் செத்த கடவுள் அல்ல, மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுள், வாழுகின்ற கடவுள், என்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையை கொடுக்கின்ற கடவுள். கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலது பக்கம் உயர்த்தினார் அப்படின்னு சொன்னார். அதை யோவான் விளக்கி சொல்றார். எப்படி வலது பக்கத்தில் உயர்த்தப்பட்டவராக உன்னத நிலையில் உயிர்த்த ஆண்டவர் இருக்கின்றார். கடவுளுடைய ஆற்றலில், அதிகாரத்தில், வல்லமையில் பங்கேற்கிறார் அவர். அந்த ஆற்றலை தான் நமக்கு பகிர்ந்து கொடுக்குறார். அதனால தான் நாங்கள் இவ்வளோ துணிச்சலாக, நீங்கள் கேட்டீங்க எப்படி நிற்க முடியுது, ஆனால் நான் இதனால் தான் நிற்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த வல்லமையை பாடுகின்றார். செம்மறிக்கு கொல்லப்பட்டு நிற்கின்ற அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னன்னா வல்லமையும், செல்வமும், ஞானமும், ஆற்றலும், மாண்பும், பெருமையும், புகழ்ச்சியும், 7 விதமான இந்த துதி மகிமைக்கு உரிய ஆட்டுக்குட்டியாக அதை பார்த்து வழிபடுகின்ற அந்த விண்ணக எருசலேமுடைய வழிபாட்டு கூட்டத்தை இந்த காட்சியிலே யோவானுக்கும் நமக்கும் ஒரு உந்து சக்தியாக, ஆற்றல் ஊட்டுகின்ற ஒரு காட்சியாக நிறுத்தப்படுவதை நான் பார்க்கின்றேன். இயேசு உயிர்த்தார், இயேசு வாழுகிறார். இயேசு நம்மை உயிர்ப்பு வாழ்வுக்கு அழைக்கிறார். இயேசு நமக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கிறார். இயேசு நம்மை சாட்சிகளாய் நிலைநிறுத்துகிறார். அதற்கு தேவையான மன்னிப்பையும் குணப்படுத்துதலையும், அதற்கு தேவையான தூய ஆவியின் துணையையும் வல்லமையையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். உயிர்த்த ஆண்டவரை மீண்டும் ஒரு முறை நாம் உற்று பார்ப்போம். உயிர்த்த ஆண்டவருடைய அந்த மகிமையில் நாமும் பங்கெடுப்போம். நாமும் அவருடைய சீடர்களாய் சான்று பகர்வோம். அதைத்தான் இந்த வாரம் நமக்கு அழைப்பு தருகிறது. உண்மையிலேயே இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. உங்களிடமிருந்து தந்தையர்கள் நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.